Hello friends, welcome back to my channel Happy Mind and Happy Life. எங்க வீடியோ நீங்க first time பார்க்குறவங்களா இருந்தா ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் click பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் friends. நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். முதல்ல நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கையை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம மட்டன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் 650 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்க எண்ணெய், இஞ்சி பூண்டு, மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததா தக்காளியும் 3 வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். உப்பு, கொத்தமல்லி, சீரகத்தூள், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சமைக்கலான்னு பார்த்தலாம். முதல்ல குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ நம்ம பட்டை சேர்த்துக்கலாம். கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகணும். அது வரைக்கும் எண்ணெயில நல்லா வதங்க விடுங்க. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனை போகணும். ஸோ அதனால நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதங்கணும். அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கம்ப்ளீட்டாக அதோட பச்சை வாசனை போகணும். பாருங்க, இப்போ நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததான் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம இது எல்லாத்தையுமே குக்கர்லேயே வச்சு தான் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ மட்டனை போட்டதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் இறங்கணுன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் இது நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் மட்டன் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வந்துட்டு ஒரு 10 விசில் போல் வைங்க. நல்லா மட்டன் வேகணும். ஸோ 10 விசில் போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம கடாயில் இதை மாற்றிக்கலாம். கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மட்டனை இதில் மாற்றிக்கங்க. இதில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துற போகிறோம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா சீரகத்தூள் சேர்த்துக்கங்க. கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மசாலாலாம் நல்லா இந்த கறியில நல்லா புடிச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டிங்லேருந்தே உப்பு போடலை. உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் தனியாக மட்டன் வேக வைக்கும் போதும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இது கொதி வந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.